அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இந்த பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள் என்னவோ அதை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோவில் தான் தமிழகத்தில் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அளவு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு முருகன் மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காங்க. சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்திருக்காரு. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காங்க. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சிருக்காங்க. ஆனால் முருகன் விடாப்பிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாக சொல்லி தங்கி விட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டது. சுவாமி குழந்தை வடிவமாக இருப்பதால குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டிருக்காரு. பணத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழனி என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என மருவிற்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடாக இருக்குது. இங்கு முருகன் மயில் மீது ஏறி அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். முருகன் இந்த தடத்தில் குழந்தை வடிவமாக இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானே இல்லை. சிவனின் அம்சம் என்பதால் இவருடைய கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பழனிக்கு செல்பவர்கள் முதல்ல இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரு ஆவுடையாரை தரிசித்துவிட்டு பின்பு பெரிய நாயகியும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதன் பின்பு மலை கோவிலில் தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு வைக்கிறாங்க. முன்னொரு காலத்தில் முகத்தில் சார்த்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும். இந்த சிலையை போகர் செய்ய எடுத்துக்கொண்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவருடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் பண்ணியிருக்காங்க. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வமாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பழத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. கலகம் பண்ணுவதற்கென்று பிறந்தவர் நாரதர். ஞானப்பழத்தை எடுத்துக்கொண்டு கைலாச மலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் பார்வதியும் காண சென்றிருக்காங்க. பழத்தை கொடுத்து இந்த பழத்தை உண்டால் அதிக ஞானம் பெறலாம் என்று கூறியிருக்காங்க. மேலும் முழு பழத்தை ஒருவரே உண்ண வேண்டும் என்ற விதியும் விதிச்சிருக்காங்க.
சிவபெருமானே தன் மகன்களான முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் பகிர்ந்தளிக்க விரும்பியிருக்காரு. பின்னர் தன்னுடைய மகன்கள் இருவரையுமே அழைத்து உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் பரிசு என்று சிவபெருமான் கூறியிருக்கார். இதை கேட்ட முருகன் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற கிளம்பியிருக்காரு. பிள்ளையாரோ தாயும் தந்தையுமே உலகம் என்று கூறி சிவபெருமானையும் பார்வதியும் சுற்றி ஞானப்பழத்தை பெற்று கொண்டிருக்காங்க. உலகத்தை வலம் வந்து ஞானப்பழத்தை கேட்ட முருகன் நடந்தது அறிந்து கோபமுற்று இந்த மலையில வந்து தங்கி விட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சிவனும் பார்வதியும் இங்கு வந்து முருகனை சமாதானம் படுத்தியிருக்காங்க. ஞானப்பழமான உனக்கு எதற்கு இன்னொரு பழம் என கூறி சமாதானம் செஞ்சிருக்காங்க. முருகனை பழனி என்றதால் இந்த இடம் பழனி என பெயர் வர காரணமாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமி கோவிலும் இருக்கு. இந்த கோவிலே அறுபடை வீடுகளில் 3வது படை வீடாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கு இருக்கக்கூடிய முருகன் சிலையில் 18 சித்தர்களில் ஒருவரான போகர் என்பவரால் உருவாக்கப்பட்டது. 4448 அரிய மூலிகைகளை கொண்டு 9 விதமான நச்சு பொருட்களை கொண்டு இந்த சிலையை உருவாக்கியிருக்காங்க. இந்த 9 விதமான நச்சு பொருட்களும் கலந்து நவபாசானம் என்னும் மூலிகைகளை உருவாக்கி பல்வேறு நோய்களுக்கு இந்த மூலிகைகளை பயன்படுத்தலாம் எனவும் கண்டறிஞ்சிருக்காங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த நவபாசானத்தை கொண்டு முருகன் சிலையை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கிய இந்த சிலையை தற்போது பழனி முருகனாக நமக்கு காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. பஞ்சாமிர்தத்தாலும் பாலாலும் அபிஷேகம் செய்தால் மருந்து வெளிவரும் என்பதை உணர்ந்து தினமும் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்திருக்காரு போகர். தன்னுடைய சமாதியை போகர் பழனிமலை கோவிலேயே அமைச்சு கொண்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கையில் கோளுடன் ஆண்டியை காட்சியளிக்கும் முருகன் சிலை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் அனைத்தையும் துறந்தால் கடவுளை அடையலாம் என்பதுதான். முருகன் மூலவர் சிலை தற்சமயம் முருகன் அவ்வழியே வந்த சேரமன்னன் சேரமான் பெருமாள் கனவில் தோன்றி இந்த சிலையை மீட்டு மலை மீது கோவில் அமைக்குமாறு கட்டளை இட்டிருக்காங்க. பின்னர் சேர மன்னனே இந்த கோவிலை கட்டியிருக்கிறதாகவும் வரலாற்று குறிப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தினசரி இங்கு 6 கால பூஜைகள் நடைபெறுது. விழாக்களை பொறுத்தவரை தைப்பூசம், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கந்தசஷ்டி விழா ஆகிய விழாக்கள் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் பொருட்டு இங்கு தங்கத்தேர் பவனியும் தினம்தோறும் மாலை நடைபெறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வேண்டியவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. திருவண்ணாமலை கிரிவலம் எத்தனை சிறப்பு பெற்றதோ அத்தனை சிறப்புகளும் இங்கு உண்டு. குறிப்பாக அக்னி நட்சத்திர காலங்களில் இங்கு கிரிவலம் செய்வதால் சிறப்பு. அது தவிர எல்லா நாட்களிலுமே கோவிலுக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சுற்றிவிட்டு படியேறுகின்றாங்க. 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலை கோவிலுக்கு 690 படிகள் கடந்து செல்ல வேண்டும். அது தவிர யானை பாதை என்னும் படியில்லா வழியும் உண்டு. மலையே மருந்தாக அமர்ந்த மலை பழனிக்கு திரு ஆவினங்குடி தென்பொதிகை என்கின்ற புராண குறிப்புகளும் இருக்கு. பழனி மலையில் முருகன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் பழனி ஆண்டவர் அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய பெட்டி இருக்கு. அந்த பெட்டியில் ஸ்படிகலிங்க ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் காட்சியளிக்கிறதாக சொல்லப்படுது. இவர்களை பழனியாண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். தண்டாயுதபாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் உபயோகப்படுத்துறதாகவும் நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி என்பவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கு. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பல வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முன்காலத்தெல்லாம் சந்தன காப்பை முகத்தில் சார்த்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.